இன்றைய கால உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் போன் என்பது ஒரு பிரம்மாண்டமான பகுதி. ஆனால் இதனுடைய திரை ஸ்கிரீன் எங்களுடைய கண்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்த தெரியுமா? இதை பற்றி தான் இந்தியான் வீடியோவில் நாங்கள் பார்க்க போறோம். நாங்கள் எல்லோரும் ஸ்மார்ட் போன்ல குறைந்தது 4 முதல் 6 மணி நேரம் வரை செலவழிக்கிறோம். இதால சில முக்கியமான பிரச்சனைகள் ஏற்படுது. ஒன்று கண் சோர்வு, உலர்ந்த கண்கள், மயக்கம் மற்றும் தலைவலி, தூக்கமின்மை, இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுது. ஸ்மார்ட் போன் ஸ்கிரீன்ல இருந்து வர ப்ளூ லைட் அதுதான் முக்கியமான காரணம். இது கண்களோட பிளிங் ரேட்டை குறைக்குது, அதாவது அந்த கண் சிமிட்டுகின்ற நேரத்தை குறைக்குது. இதால கண்கள் உலர்ந்து வலியடைகின்றன. மேலும் நீண்ட நேரம் நாங்கள் திரையை பார்த்தோம்னு சொன்னா கண் தசைகள் சோர்வடைகின்றன. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த அறிகுறிகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சிருக்கிறீங்களான்னு சொல்லுங்க. ஒன்று மங்கிய பார்வை ஏற்படுறது, கண்கள்ல எரிச்சல் ஏற்படுதல், அதிகமா இரவில தூக்கம் இல்லாம அவஸ்தைப்படுறது, இப்படியெல்லாம் இருந்ததுன்னு சொன்னா ஸ்மார்ட் போன் திரையின்ற பாதிப்புகளை காட்டுகின்ற எச்சரிக்கை குறியீடுகளாக இதுகள் இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன் ஸ்கிரீனால வரக்கூடிய பிரச்சனைகளை கையாளுறதுக்கு அல்லது கண்களை பாதுகாக்கிறதுக்கு சில எளிய நுட்பங்கள் இருக்குது. அதுல ஒன்றுதான் அந்த 20-20-20 விதிமுறை என்று சொல்றது. அதாவது ஒவ்வொரு 20 நிமிடத்துக்கும் ஒரு தடவை 20 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை 20 வினாடிகள் பார்க்கறது. அடுத்து இந்த ப்ளூ லைட் ஃபில்டரை பயன்படுத்தி கொள்றது. மற்ற அந்த ஸ்கிரீன் பிரைட்னஸை குறைச்சு கொள்றது. மற்ற ஃபோன் பாவிக்கைக்குள்ள சரியான ஒளி கிடைக்கக்கூடிய வகையில போனை நாங்கள் பயன்படுத்துறது. மற்ற கண் சம்பந்தமான பயிற்சிகளை செய்து கொள்றது எங்களோட கண்களை பாதுகாக்கிறதுக்கு உதவி செய்யும். ஸ்மார்ட் போன்கள் எங்களுடைய வாழ்வை சுலபமாக்குகின்றன. ஆனால் எங்களுக்கு ஒளி குறுத்துணர்ச்சியை காட்டுகின்ற எங்களுடைய கண்கள் எங்களுக்கு மிக முக்கியமானவை. ஆகவே பாதுகாப்பாகவும் அறிவுடனும் எங்களுடைய ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதே போல உங்களுடைய நண்பர்களின் பார்வையை பாதுகாப்பதற்கு இந்த தகவல்களை பகிருங்கள்.